ரியலி ஹேட் a relaxed மார்னிங். ஏன்னா எங்களுக்கு எந்த டென்ஷனும் இல்லை. நெக்ஸ்ட் இந்த கமிட்மெண்ட் இருக்குது, அந்த கமிட்மெண்ட் இருக்குன்னு எல்லோரும் லேட்டாக இருந்துச்சோம், ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம். அதுவே ஒரு டீயோட சந்தோஷமாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கலான்ட்டு டீ கடைக்கு போனோம். இந்த குரூப்பில் இருக்க ஒரு சிலரை நான் ஃப்ரீக்வெண்ட்டாக மீட் பண்ணுவேன். யாருமே இவ்வளோ சந்தோஷமாக இருந்தால் நான் பார்த்ததே இல்லை. ஏன்னா எல்லோரும் ஒரு கமிட்மெண்ட்டை தேடி டென்ஷனாக போயிட்டே இருப்பாங்க. பட் இவங்களை இந்த மாதிரி பார்க்குறது கொஞ்சம் மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. பசங்களுக்கு ஒரு 25 வயசு தாண்டிட்டாலே சம்பாதிக்கணும், செட்டில் ஆகணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் அதெல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுன்றது கொஞ்சம் கஷ்டமான டாஸ்க்கு தான். ஸோ இந்த மாதிரி எதனா குரூப் ட்ரிப் ஒரு சோலோ ட்ரிப்ஸ் வந்தால் அதெல்லாம் கொஞ்சம் மறந்துட்டு ஒரு நாளோ ஒரு 2 நாளோ எங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருப்போம். பெட்டர் than few months. Is it? 4 நண்பனுக்கு பதிலாக ஒரு நாய் நம்பிட்டு போயிருக்கு. அதாவது ஃபேக்கான நண்பர்கள் அவங்களுக்கு பதிலாக. பாசமுள்ள மனிதனப்பா. பிடிக்கும் போல சொல்லு. இந்த ட்ரிப் எங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஸ்டேகேஷன் மாதிரி தான். அதனாலேயே எங்களுக்கு எந்த பிளானும் இல்லை. இன்றைக்கி நிறைய பேசணும், யாரும் உங்களை ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. காது கொடுத்து உங்களோட கஷ்டத்தை கேட்குறதுக்கு ஒரு 2-3 பேர் இருப்பாங்க. இந்த மாதிரி பைக் ட்ரிப் வருஷத்தில் ஒரு தடவை வந்தாலும் நல்ல மனிதர்களோடு வரணும். வந்து ஆகாய ஃபால்ஸ் போய்ட்டு ஓகே முடிக்கல போகிறோம். ஓகே முடிச்சுட்டு வந்து என்ன பண்ணலாம், என்னோட ஐடியா என்னன்னா ஒரு இது மாதிரி எடுத்துக்கலாம் பார்க்குறேன். இதுலையா? ஓகே மட் பாத்து இதெல்லாம் பார்க்குறேன். ஆனால் ஒன்று பார்த்தோன்னா ஃபுட் மசாஜ்க்கே வந்து பார்த்தீங்கன்னா 1000 rupees கேட்குறாங்க. அதனால் வந்து ஃபுட் மசாஜ் நான் சென்னையில் வெயிட் பண்ணிக்கலாம், 500 தான் கொடுக்கணும். இல்லை எங்கள் வண்டியில் வாங்கினா ஃபுட் மசாஜாக தான் இருக்கும். புல்லட்டில் அந்த மசாஜ் வைப்ரேஷனோட. இன்றைக்கி ஒன்று பிளான் பண்ணி வச்சுருந்தோம். ஆகாய கங்கை, த ஐகான் ஆஃப் கொல்லி ஹில்ஸ். 1300 படிகள் இறங்கி தான் இந்த அருவிக்கு போனோம். ஸோ நாங்கள் எல்லோரும் எங்களோட வண்டியை எடுத்துகிட்டு கிளம்புனோம். அப்போ தான் இன்றைக்கி ஒரு சம்பவமாக ரிஷியோனோட வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. ரெண்டு பேர் எடுக்கிறீங்களே. ஆமாம் நல்லா தான் இருக்கு. ஆனால் இது வரைக்கும் வந்துட்டோம்ல. சொல்லு. நல்லா தான் இருக்குது. நல்லா தான் இருக்கு. காஃப் கிட்ட தான் எல்லாருக்குமே வைப்ரேஷன் ஆகுது. ஆமாம் அவனுக்கும் வைப்ரேஷன். ஸோ அதனால் இறங்கிட்டு ஏறுறது தான் எப்படின்னு தெரியல, பார்த்துக்கலாம். ரொம்ப நல்லா தான் இருந்தது, ஜாலியாக இருந்தோம். ரிட்டன் ஏறுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது எல்லாருக்கும். நம்மளாவது பரவாயில்ல, வயசானவங்கலாம் வராங்க, 70+லாம் இறங்குறாங்க. அவங்கள ஏற முடியுமா? மனமும் முடிஞ்சால் பொறுமையாக ஏறினாங்கன்னா ஏறிடலாம். 1/2 hour ஆமா இல்லை 1 hour ஆமா? 1 hour வச்சுக்கோங்க. இப்போ குழந்தெல்லாம் கூப்பிட்டு வராங்க. இங்கே ஏறுறது இறங்குறதுலாம் முக்கியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டாமினா வேணும். யாராக இருந்தாலும் சரி, பெருசாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி, ஸ்டாமினா இருந்தால் பண்ணிக்கலாம். இந்த மவுண்டைன் கிளைம்பர்ஸ்லாம் இருக்காங்களா, அவங்களுக்குலாம் இந்த ஈஸி. அதே மாதிரி இந்த அத்லெட்ஸ் ரன்னிங்லேயே இருப்பாங்கள்ல, ட்ரைனிங் எடுக்கிறாங்க, அவங்களுக்குலாம் ஈஸி. ஏன்னா அவங்களாம் ஸ்டாமினா அதிகமாக இருக்கும். ஸ்டாமினா அதிகமாக இருந்தால் யாராக இருந்தாலும், அவர் எவ்வளோ வேகமாக ஏறுற ரிஷி அண்ணன், அவர்லாம் வந்து டப்பு டிப்புன்னு ஏறுறாரு. ஏன்னா அவர்கிட்ட ஸ்டாமினா இருக்குது. ஏன்னா ஒரு பேட்மிண்டன் பிளேயர், அத்லெட்டு, அதனால் அவருக்கு ஸ்டாமினா இருக்குது. ஆஃப்டர் எக்ஸ்ப்ளோரிங் ஆகாய கங்கை we returned back to our stay. ஸோ குளிச்ச பசியில் எல்லாருக்கும் பயங்கரமாக பசி எடுத்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு நல்ல லஞ்ச் சாப்பிட்டோம். வழக்கம் போல் எனக்கு தான் லஞ்ச் வந்து லேட்டாக வந்துச்சு. அண்ட் திருப்பி கொல்லி ஹில்ஸை நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண கிளம்புனோம். எங்களுக்கு பிடிச்ச இடத்துல போய் நின்னோம், டீ குடித்தோம், ஃபோட்டோஸ் எடுத்தோம், கொஞ்ச நேரம் கதை பேசினோம். இல்லை எதுவுமே பண்ணலனாலும் we had a very good time.
அண்ணா ஓகே இல்லை? ஓகே தான் நண்பர்களே சம்பவம் தான். எவ்வளோ நச்சுரு அது வந்து ஒரு இதுக்கு மேகாலயா அந்த ஆர்டிஎக்ஸ் எடுத்துன்னு வந்தாங்களா? இல்லையே. ஹாய் யூபி எல்லாருக்கும் பாய். ஆர்டிஎக்ஸ் தண்ணி போகுது, பார்க்க முடியல, ஜஸ்ட் அது கேட்டாங்க எங்கே போகுதுன்னு தெரியல. வந்து கண்டுபிடிங்க, கண்டுபிடிச்சி கண்டென்ட் போடுங்க. நான் நிறைய டைம் கொல்லி ஹில்ஸ்க்கு வந்திருக்கேன். பட் இந்த ட்ரிப் என்னமோ கொஞ்சம் மைண்ட்லேயே நின்றுடுச்சு. இட் வாஸ் அ எக்ஸ்ட்ராடினரி ஹில் ஸ்டேஷன். கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் நீங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஓன் வெஹிக்கிள்ஸில் ஹில்ஸை வந்து அப்ரோச் பண்ணி பாருங்கள். நான் மேலே போயிட்டு வரலாம் சும்மா. என்ன இருக்குன்னு தெரில. போவோம் நாலு தெரியும்ல. அங்கே எதனா வழி இருக்காக்கா? அங்கே சும்மா எதனா வழி இருக்கா? அப்படியே இப்படி போகிற மாதிரி சும்மா இல்லை, சும்மா போகிறோம் நாங்கள். வழி இருக்கா? இப்படி தான் போகணும். ஓ சரி சரி. சும்மா ஊர் தானே அது? சரி சரி. இது சும்மா ஊர் தானா? நம்ம ஓ இது அப்படியே கீழே இறங்கிடுவோமா? ஓ சரி சரி சரி. சரி 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 ஓகே. நம்ம அப்படியே போயிட்டு அப்படியே வண்டியை ஓரமாக நிறுத்திட்டு நம்ம பாட்டுக்கு ரோட்டில் உட்காந்து பேசின்னு இருக்கோம். அவங்க எங்கே எடுக்கலையா? இங்கே எதுவும் ஃபோட்டோ எடுக்கலையா? நம்ம சும்மா ஒரு வண்டி நிப்பாட்டி நாலு கிளிப் எடுக்கலாம் வா. இங்கேயே வா போகலாம். பாய். இருக்கிற மாதிரி இருக்கு. என்னதுடா? மயில் எங்கடா? நான் பார்த்தேன். இங்கே தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் இதெல்லாம் அங்கே மயில் இருக்கு. உண்மையிலே இருக்கு. எங்கடா? இல்லையாடா? இந்த மாதிரி ஸ்டாண்டிங்காக இருக்கா? அது தாண்டி இருக்கு. ஓ அது தாண்டி அங்கே வந்து அந்த பச்சையில் இருக்குது. கீழே பக்கத்தில் நிற்கிறாங்க பச்சா. ஆமாம் ஆமாம் இருக்குது. வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே டேர்னிங் அப்படியே ஆஃப் பண்ணிட்டு என்னோட ஸ்டேக்கு ரிட்டன் ஆகிட்டு வி ஹேட் அ குட் காஃபி அண்ட் கிரேட் சேட். சிவா ப்ரோ, மனோஜ், அப்புறம் நான் எப்போவுமே வி யூஸ் டு மீட் அண்ட் டாக் டுகெதர். என்ன பேசுவோம் தெரியாது. இந்த மாதிரி பேசி ரொம்ப நாள் ஆச்சு. ஆஃப்டர் 2 or 3 years திருப்பி வி 3 ஹேட் அ கிரேட் டைம். இந்த மாதிரி ட்ரிப் எப்போ பண்ணுவோம் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்போ டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், நாளைக்கு கிளம்பி ரியாலிட்டிக்கு போகணுமேனு எல்லார் மைண்ட்லேயும் ஓடும். அது எனக்கு கண்டிப்பாக தெரியும். அதெல்லாம் மைண்டில் போட்டுக்காமல் எவ்ரி ஒன் என்ஜாயிங் தட் ப்ரெசென்ட் தி நெக்ஸ்ட் டே மார்னிங். நான் ஏன் எவ்வளோ சோகமாக இருக்கேன்னா, வி ஆர் கோயிங் பேக். மைண்டில் நெக்ஸ்ட் மந்தோட இஎம்ஐ, ரெண்ட், கமிட்மெண்ட் எல்லாமே இப்போ என் மைண்டில் ஓட ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது, திருப்பி ரியாலிட்டிக்கு போய் தானே ஆகணும். இந்த vlog என்னோட யூடியூப் வீடியோஸில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நல்லா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், இப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா இனிமேல் என்னோடய யூடியூப் சேனலில் என்னோடய லைஃப்பில் நடக்கிற மொமெண்ட்ஸை கேப்சர் பண்ணுற ஒரு டூலாக யூஸ் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு செட் ஆகுன்னு தோணுச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.